வணக்கம் நண்பர்களே, கேசிபி பில்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள் ப்ரூவ் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கால்குலேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஸ்லாப் காங்கிரீட்டோட மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்லாப் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டு, திக்னஸ் வந்து 6 இன்ச்சு. அதுக்கு டோட்டல் வேல்யூம் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் இன்ட்டு 10 ஃபீட் இன்ட்டு 6 இன்ச்சுக்கு பார்த்தா ஒரு 50 கியூபிக் ஃபீட் வருது. இது ரெசிடென்ஷியல் பில்டிங்கு. ஒரு M20 கிரேடு காங்கிரீட்டுக்குன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ் ரேஷியோ வந்து M20 மிக்ஸ் ரேஷியோ வந்து 1:1.5:3. ஒரு பங்கு சிமெண்ட்டு, 1.5 பங்கு சாண்டு, 3 பங்கு அக்ரிகேட்டு. எம்னா மிக்ஸ் டிசைனு. M20க்கு வந்து கிராட்டி ஸ்ட்ரென்த் வந்து 20 Nm/20 ஸ்டேஜில் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்குள்ளே அக்ரிகேட் பார்த்தோம்னா, அக்ரிகேட்டுக்கு வந்து எவ்வளோ ஜல்லி தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 1:1.5:3. டோட்டல் வேல்யூ வந்து 5.5. அப்போ நமக்கு இதில் ஜல்லி வந்து 3 பங்கு, 3/5.5 போட்டோம்னா இன்ட்டு 1.54. 1.54 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம ஸ்டோர் ரூம்லாம் வாங்கினோம்னா வெட் வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். வெட் வேல்யூ தான் கொடுப்பாங்க, நம்ம ட்ரை வேல்யூ வந்து ஆட் பண்ணி போடணும். அதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கினோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா கொஞ்சம் அளவு வந்து குறையும். அதனால் 1.5 பங்கு சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் 1.5 சேர்த்து இன்ட்டு போட்டு டோட்டலில் எம்கியூப் வந்து நமக்கு 50 எம்கியூப் கியூபிக் ஃபீட்டு தேவைப்படுது. இன்ட்டு 50 கியூபிக் ஃபீட்டு. டோட்டல் வேல்யூ வந்து 42 சிஎஃப்டி வருது. 42 சிஎஃப்டினா ஒரு 100 சிஎஃப்டி வந்து ஒரு யூனிட்டு. அப்போ 42/100 போட்டோம்னா 0.42 யூனிட்டு. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வேஸ்டேஜ் சேர்த்து ஒரு அரை யூனிட்டு அக்ரிகேட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சேண்டு பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து சேண்டு வந்து ரேஷியோ வந்து 1.5 தேவைப்படுது. 1.5 இன்ட்டு டிவைடட் 5.5 இன்ட்டு வெட் வேல்யூ 1.54 இன்ட்டு 50 கியூபிக் ஃபீட்டுக்கு காங்கிரீட்டுக்குள்ளது டிவைடட் போட்டோம்னா 21 சிஎஃப்டி வருது. 21 சிஎஃப்டி 100 சிஎஃப்டிங்கிறது ஒரு யூனிட்டா, அப்படிங்கும்போது கணக்கு பண்ணையில் 21 சிஎஃப்டி டிவைட் 100 போட்டோம்னா 0.21 சிஎஃப்டி வருது, யூனிட் வருது. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கால் யூனிட்டு சாண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கு வந்து டென்சிட்டி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். சிமெண்ட்டு டென்சிட்டி வந்து 1440 kg/m3 தேவைப்படும். சிமெண்ட்டோட ரேஷியோ வந்து 1. ஒரு பங்கு சிமெண்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதனால் 1 டிவைடட் டோட்டல் 5.54 டிவைடட் 5.54 இன்ட்டு ட்ரை வேல்யூ இன்ட்டு 50 எம்கியூப்புக்குள்ளே 50 எம்கியூப்பு. இந்த 35/28 என்னென்னா, ஒரு எம்கியூப்புக்கு வந்து 35/28 சிஎஃப்டி தேவைப்படுது. அதோட இன்ட்டு 1440 ஆட் பண்ணோம்னா 571.42 kg வருது. இப்போ 572.40 kg வந்து ஆர்டர் பண்ணி வாங்க முடியாது. அப்போ நம்ம ஒரு பேக்குக்கு வந்து 50 kg வரும். 50 kg டிவைட் பண்ணோம்னா 11.42 பேக்கு தேவைப்படுது. அதை வந்து ரவுண்ட் பண்ணோம்னா 12 பேக் வருது. அப்போ இந்த ஸ்லாப்புக்கான வேல்யூ வந்து சிமெண்ட்டு ஈக்குவல் டு 12 பேக்கு, சாண்டு 1/4 யூனிட்டு, அக்ரிகேட்டு அரை யூனிட்டு. இதுதான் டோட்டல் வேல்யூ. இதே நமக்கு இந்த மெட்டீரியல், இந்த ஸ்லாப் போடுறதுக்கு இந்த மெட்டீரியல் தேவைப்படுது. தேங்க்யூ நேயர்களே. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வாட்சிங்.